இந்த ஒரு மீனில் கர்ப்பப்பைக்கு அவ்வளவு பலன். பிரசவமான பெண்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அன்றாட உணவில் மீன்களை சேர்த்துக் கொள்வது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் அதிக விலை கொண்ட மீன்கள் மட்டும்தான் சத்தானவை என்ற எண்ணம் பலரிடம் உள்ளது. உண்மையில் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் நெத்திலி மீன் போன்ற சிறிய மீன்களும் உடலுக்கு தேவையான ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளன. குறிப்பாக கிராமப்புறங்களில் பிரசவித்த பெண்களுக்கு இந்த மீனை உணவில் சேர்த்து கொடுக்கும் பழக்கம் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. நெத்திலி மீனில் உயர்தர புரதம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, ஒமேகா 3 கொழுப்பு அமிலம், வைட்டமின் டி, வைட்டமின் B12 போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. சிறிய மீன் என்பதால் எலும்புடன் சேர்த்தே சாப்பிட முடியும். இதனால் உடலுக்கு அதிக அளவில் கால்சியம் கிடைத்து எலும்புகள் மற்றும் பற்கள் வலுவடைய உதவுகிறது. வளரும் குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் பெண்களுக்கு இது மிகவும் பயனுள்ள உணவாக கருதப்படுகிறது. பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு நெத்திலி மீன் சாப்பிட கொடுப்பதற்கு முக்கிய காரணம் அது உடலுக்கு தேவையான புரதம் மற்றும் தாது சத்துக்களை வழங்குவதாகும். இந்த ஊட்டச்சத்துக்கள் உடல் விரைவாக மீளவும் சோர்வு குறையவும் உதவுகின்றன. மேலும் தாய்ப்பால் சுரப்பை ஆதரிக்கக்கூடும் என்ற பாரம்பரிய நம்பிக்கையும் உள்ளது. இருப்பினும் தாய்ப்பாலை நேரடியாக அதிகரிக்கும் என்ற கூற்றுக்கு போதுமான மருத்துவ ஆதாரங்கள் இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதேபோல் கர்ப்பப்பை அழுக்கை நீக்கும் என்ற கருத்தும் பாரம்பரிய நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. பிரசவத்திற்கு பிறகு கர்ப்பப்பை இயற்கையாகவே சுருங்கி அதில் இருக்கும் திசுக்கள் மற்றும் ரத்தத்தை வெளியேற்றும் செயல்முறையை உடலை மேற்கொள்கிறது. இதற்கு நெத்திலி மீன் நேரடியாக காரணம் என்று நிரூபிக்கும் அறிவியல் ஆதாரங்கள் தற்போது இல்லை. ஆனால் இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பிரசவத்திற்கு பிறகான உடல் நலத்தை மேம்படுத்த உதவக்கூடும். நெத்திலி மீனில் இருக்கும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் மூளை செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுகிறது. மேலும் இதில் உள்ள இரும்பு சத்து ரத்த சோகை ஏற்படும் அபாயத்தை குறைக்கவும், வைட்டமின் டி மற்றும் கால்சியம் இணைந்து எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கவும் உதவுகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதிலும் இந்த மீன் முக்கிய பங்கு வகிக்கிறது. நெத்திலி மீனை குழம்பு, வறுவல் அல்லது பொடிமாஸ் போன்ற பல வகைகளில் சமைத்து சாப்பிடலாம். ஆனால் அதிக எண்ணெயில் பொரிப்பதை விட குறைந்த எண்ணெயில் சமைத்து சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லது. வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை அளவோடு உணவில் சேர்த்துக் கொண்டால் அதன் முழு சத்துக்களையும் பெற முடியும். கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் சிறுநீரக நோய், உயர் யூரிக் அமிலம் போன்ற உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் மருத்துவர் அல்லது ஊட்டச்சத்து நிபுணரின் ஆலோசனையுடன் நெத்திலி மீனை உணவில் சேர்த்துக் கொள்வது பாதுகாப்பானது. சரியான அளவில் சுத்தமாக சமைத்து சாப்பிட்டால் நெத்திலி மீன் மலிவு விலையில் கிடைக்கும் சிறந்த சத்தான உணவுகளில் ஒன்றாகும்.